ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு புதன்கிழமை எடுத்த விலாக் தான். அன்றைக்கி ஸ்டெஃபானுக்கு ஸ்கூலில் லோக்கல் ஹாலிடே விட்டுருந்தாங்க. ஸ்டெஃபான் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஷனவை கொஞ்சம் பார்த்துக்கிடுவான். நானும் மார்னிங் எந்திரிச்சதுமே பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் புருஷனாக தான் இருக்கணும். ஸ்டெஃபான் அப்பாவும் நைட்டு வேலைக்கு போயிட்டு மார்னிங் தான் வந்திருந்தாங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு கேட்குற ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் டீ போடுன்னு சொல்லுவாங்க. அது நம்மளே ஓடி போய் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். எப்போவுமே டீ போடும்போது தண்ணி ஊற்றிட்டு பால் ஊற்றுங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அதுவே பெரிய டாஸ்க் ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தினையை வச்சு தோசை தான் ஊற்றலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எந்திரிச்சதுமே தினையை ஊற வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் ஊற வச்சாலே போதும். இந்த தோசை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஊற வச்ச தினையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அளவாக ஊற்றிக்கிறோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டால் கூட பச்சரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கூட மாவு கட்டி ஆயிரும். இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின கேரட்டு, பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. இதில் தோசை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1 முட்டையோ இல்லை 2 முட்டையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சம் சீரகம், தேவையான உப்பு போட்டு அரைச்சி வச்ச தெனை மாவையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டுக்க தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் மாடிக்கு போய் துணியெல்லாம் காய வச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் தான் போனேன். எங்கே போனாலும் இவங்க 2 பேரும் பின்னாடி தான் வருவாங்க. உங்கள் குட்டீஸும் இப்படி தான் இருப்பாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலே வேறு இன்றைக்கி சரியான காற்று, துணி காயப்படவே முடியல. இந்த பெட்ஷீட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காய போட்டேன். நான் வந்து ஒரு ஷேப்பெல்லாம் பார்த்து போடலை, சும்மா போட்டு அந்த போர்வையிலே ஒரு 10 கிளிப்பு இருக்கும். அது போர்வை பறக்காமல் பத்திரமா இங்கே இருந்தால் சரி, இல்லைன்னா பறந்து எங்கேயாவது போய் விழுந்துடும். அப்புறம் அதை போய் தேடிட்டு இருக்கிறது ஒரு பெரிய வேலையாயிரும். அப்புறம் ஸ்டெஃபானை செடிக்கு தண்ணி ஊற்றுன்னு நான் ஒரு வாரமாக போய் உட்காந்துட்டேன். நல்ல காற்று அடிச்சிட்டு இருந்துச்சா, எந்திரிச்சு போகிறதுக்கு மனசே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ட்ராகன் ஃப்ரூட் வச்சு 2 வருஷம் ஆகுது. இது எப்போ காய் போடுன்னு தெரியல. இது காய் எப்போ போடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மதியம் லஞ்சுக்கு கனவா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கனவா வச்சு லேயர் பிரியாணி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை எப்படி நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணாமல் இருந்தேன்னு எனக்கு தெரியல. இந்த கனவா லேயர் பிரியாணியோட டீட்டெயில் ரெசிபி வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு மதியம் பருப்பு சோறும் எங்களுக்கும் லேயர் பிரியாணியும் தான். பாப்பாவை மதியம் முடிவெட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிருந்தேன். இட்லிக்கு ஊற வச்சுட்டு போயிடலாம். இந்த அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கேன்னா மாவு இல்லாட்டி சரி வராது. 4 கப் இட்லி அரிசியும் 1 கப்பு உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் கூடயே இருக்கும் வெந்தயம். இதை ஒரு 2 தண்ணியில் அலசிட்டு நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றி உளுந்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட ஊற்றி உளுந்தை அரைச்சி வச்சுக்கிடலாம். இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும். நான் அப்படி தான் அரைச்சிப்பேன். இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு போய் முடி வெட்டிட்டு வந்துடலாம். ஹஸ்பண்ட் தூங்கிட்டாங்க. நான் என் தம்பியோட தான் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன் பாப்பாவை. பாப்பாவுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வந்து குளிப்பாட்டி மேக்கப்பெல்லாம் போட்டு ஆளை தூங்க வச்சாச்சு. அடுத்து பாட்டி வந்து வாரத்துக்கு ஒருக்க இந்த மருந்து செஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மருந்து இன்றைக்கி காய்க்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். 2-3 துண்டு சித்தரத்தி, கொஞ்சம் நறுக்கு மலம், அக்கரா, திப்பிலி, கொஞ்சமாக சுக்கு, இதெல்லாம் 2-3 தண்ணியில் கழுவிட்டு ஒரு உரலை வச்சு தட்டுங்க. ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். உரலை வச்சு தட்டி 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 கொஞ்சம் தண்ணி வச்சு அதை ஊற வச்சிடணும். பாட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. வேறு இதெல்லாம் மிக்சியில் அரைக்க முடியாது. நான் மிக்சியில் அரைச்சுன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி நாராக வரும், நம்மளால் குடிக்க முடியாது. இதை வந்து முக்கியமான ஒரு விஷயம், அம்மியில் தான் அரைக்கணும்னு அவங்க சொன்னாங்க. நானும் இதெல்லாம் தட்டி ஊற வச்சுட்டு ஓரமாக வச்சுருந்த அம்மி எடுத்து
நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அந்த மருந்தை அம்மியில் வச்சு நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மியை கழுவுன தண்ணியை முதற்கொண்டு பாட்டி வேஸ்ட் பண்ண சொல்லலை. நானும் பாட்டி சொன்ன மாதிரியே எல்லாமே ஃபாலோ பண்ணி பக்காவாக அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மியையும் நீட்டாக கழுவி போட்டுட்டு மருந்தை எடுத்து காய்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அம்மியில் அரைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்காக செய்யும்போது அது ஒரு கஷ்டமே கிடையாது. எங்கள் பாட்டி வேறு ஒரு டைலாக் விட்டாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுமா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் கருப்பட்டி போட்டு நம்ம அரைச்சி வச்ச மருந்தையும் அது கூடவே போட்டு நம்ம அம்மியில் கழுவுன தண்ணி இருக்குல்ல அதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றுங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் காய்ச்சி எடுத்துக்கோங்க. கலர் நல்லா மாறி கொஞ்சம் கட்டியாக குடிக்கிற மாதிரி வரணும். ரொம்ப கட்டியாகிடக்கூடாது. நம்ம குடிக்கிற பக்குவம் கூழ் குடிப்போம்ல அதே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பக்கமாக வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக ஆற விட்டு அது கூட நாட்டுக்கோழி முட்டை, இப்போ ஒருத்தவங்களுக்கு 2 நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை 3 நாட்டுக்கோழி முட்டையோ போட்டு அது கூட நல்லா பீட் பண்ணி ஆளுக்கு ஒரு கப்பு ஊற்றி குடிச்சிருங்க. குடும்பத்துக்கே இது அவ்வளோ ஹெல்த்தியாக, வாரத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக குடிக்கணுமா. முன்னாடியெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு சனிக்கிழமை ஆனால் சாயங்காலம் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்களாம். இதெல்லாம் முன்னாடி எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் இப்போ யார் செய்கிறா? நம்ம பாட்டிகளுக்கெல்லாம் நிறைய தெரியுது. முடிஞ்சளவு அவங்ககிட்டருந்து நம்ம கற்றுக்கிட்டு அது எதையுமே நம்மளும் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸ்டெஃபான் அப்பா சொல்லும், எங்கள் அம்மாவும் இதே மாதிரிலாம் செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்டெஃபான் அப்பா ரியாக்ஷனுக்காக தான் பார்த்துட்ருந்தேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கையோடு ஊற வச்சுருந்த அரிசி உளுந்தெல்லாம் ஆட்டி எடுத்துட்டேன். இந்த நாள் ஃபுல்லாக ரொம்பவே பிஸியாக தான் போச்சு. பட் செய்யணும்னு நினச்ச எல்லா வேலையும் கிட்டத்தட்டவே செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.